ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் 3 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல, திருச்சபையை கண்மணி போல காத்து அற்புதமாய் நடத்தி ஆண்டவர் பலவிதமான நன்மைகளை நமக்கு செய்து இந்த 4வது மாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இன்னொரு முறை ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இன்னொரு முறை கூட ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, 3 மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமான நேரத்தை உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சந்நிதியிலே இந்த 4வது மாதத்தில் காலை வேளையில் அமர்ந்திருக்கிற இந்த கிருபையை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடல் நேரங்களிலே, துதி ஸ்தோத்திர நேரங்களிலே, ஜெப நேரங்களிலே, செய்தி நேரங்களிலே எங்களோடு இடைபடுவீராக. இன்றைக்கு கிடைக்கிற வார்த்தையை கொண்டு, இன்றைக்கு கிடைக்கிற உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு இந்த மாதத்தை நாங்கள் ஜெயிக்க, இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு ஓட வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. வீடுகளில் உம்முடைய மகிமை இறங்கி வருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே என்ற ஒரு அருமையான பாடலை பாடுவோம். ஆண்டவர் இந்த மாதத்தை துவங்கும் போது ஒருவேளை 1ஆம் தேதி செய்த நன்மைகள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கடைசி நாளில் அந்த நன்மை நமக்கு மறந்திருக்கும். எவ்வளவோ கடவுள் பிரயாணங்களிலே, பொருளாதாரத்திலே, சரீரத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, பல விதங்களிலே 1000 நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். வீடுகளிலே ஆராதிக்கிறோம். நல்ல சந்தோஷமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 1000 நன்மைகள். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட,
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க, நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இந்த ஒரு முறை கூட. நல்ல நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை ஒரே முறை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. அப்பாவை பாடுங்க. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. அல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. அல்லேலூயா. வாடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை உள்ளத்திலிருந்து. சொல்லுங்க, நல்ல நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீர். ஒரு குறையில்லாம சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடுவோம்.
சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே போல இருப்பது இல்லை. வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும், நெருக்கங்கள் வரும், கண்ணீர் வரும், துன்பங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், சோர்வுகள் வரும். இவைகள் எல்லா நேரத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளை மனதிலே ஒரு காரியத்தை மனதிலே வைக்க வேண்டும். என்னை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சந்தோஷமாக ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டும். ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிக்க வேண்டும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். இந்த காலை வேளையில் 4வது மாதத்தில் 1000 தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை 1000 பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாய் அவரை மகிழ்ச்சியோடு துன்பத்தின் நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் அநேக அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு பாடுவோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்ற பாடலை எல்லா கரங்களை தட்டி வீடுகளிலிருந்து நாம் பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் பாடுங்க, நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நம்மோடு இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு
நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் சபையோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். பவுலை பார்த்து புதிய ஏற்பாட்டிலே சொன்னார், பவுலை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். வீடுகளிலே இருந்து முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இல்லை என்றால் எழுந்திருந்து நன்றி செலுத்தலாம். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால் கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த 3 மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டீர் ஆண்டவரே, விடுதலையை கொடுத்தீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்தீர் ஆண்டவரே. நல்ல மேய்ப்பராய் இருந்து மரண இருளின் பள்ளத்தாக்குகளெல்லாம் வந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை ஆண்டவரே கர்த்தர் மாற்றினீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிகாரியாய் இருந்தீரே, நன்றி ஆண்டவர். இரட்சகராய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. வழி நடத்துகிறவராய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவராய் இருந்தீர், நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுது கூட எங்களை கைவிடலப்பா, ஒரு இமைப்பொழுது கூட எங்களை கைவிடலப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களே நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பலவீனங்கள் எல்லாம் கடந்த மாதத்திலே வந்தது. அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே விலக்கினீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரயாணங்களிலே செய்த நன்மைகள் எவ்வளவு, பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் எவ்வளவு, சரீரத்திலே செய்த நன்மைகள் எவ்வளவு, பொருளாதாரத்திலே செய்த நன்மைகள் எவ்வளவு அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை ஆண்டவரே. உமக்கே இந்த காலை வேளையிலே நன்றியோடு உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என்
ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா எல்லாரும் எழுந்து நின்று. இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. முழு மனதோடு நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, முழு பலத்தோடு நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. முழு மனதோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே பல விதமான அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் கர்த்தாவே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. அற்புதமாய் வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் வழியே உம்மை துதிக்கிறோம். எங்கள்
சத்தியமே மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனே மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தாவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இந்த 4வது மாதத்திலே நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து இந்த 4வது மாதத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலே மகிமைக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, துதிகளுக்கு பாத்திரரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த 4வது மாதத்தில் எனக்கு நீங்கள் தான் வழி ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு சத்தியம், நீங்கள் தான் எனக்கு வாழ்வு ஜீவன், நீங்கள் தான் எனக்கு வழி. 4வது மாதத்தில் என் வழியில் விட்ட நான் எப்படியாவது போய் எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்டிடுவேன்ப்பா. இந்த 4வது மாதத்தில் எனக்கு வழியாய் இருப்பீராக, எனக்கு வழியாய் இருப்பீரா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் நீரே வழியாய் இருப்பீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நான் நம்பும் மனித கைவிடலாம் ஆனால் நீ ஒருபோது கைவிட மாட்டீர் எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா இன்னும் ஒரு முறை கூட எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா தொடர்ந்து இந்த 4வது மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கடந்த மாதத்தில் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி 4வது மாத ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியிலே தேவ ஊழியர் ஜெயராஜ் அவர்கள் சுருக்கமாக ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆண்டு தொடங்கி கடந்த 3 மாதங்களாக நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து தூக்கி சுமந்து போஷித்து பாதுகாத்து வந்தீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இப்பொழுது உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். புதிதாக ஒரு மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறதற்காக, நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய சத்துவத்தினை நாங்கள் பெருகும்படியாக நீர் எங்களோடு இப்பொழுது பேசும்படியாய் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை பெருக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவருக்காக, கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இப்போ நம்ம வருஷத்தில் ஒரு தடவை சில தீர்மானங்களை எடுப்போம். வருஷத்தில் இவ்வளவு நான் பைபிள் படிப்பேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன்னு. இந்த 4வது மாதத்தில் கூட ஒரு சுருக்கமான இந்த மாதத்திற்கு வேண்டிய ஒரு பொருத்தனைகளை நாம் ஏறெடுக்கலாம். இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் இவ்வளவு நான் பைபிள் படிப்பேன், இத்தனை சாப்டர் நான் பைபிள் படிப்பேன், இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு மணி நேரங்கள் நான் ஊழியத்திற்கு போவேன்னு சுருக்கமாக ஒரு தீர்மானங்களை எடுத்து இந்த மாதத்தில் நேரங்களை வீணாக்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருக்க, தேவனுடைய வார்த்தையை நேசிக்க, ஆண்டவர் நமக்கு கிடைக்கிற நேரங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அதனால் நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எடுத்து இந்த மாதத்தில் பைபிளில் இவ்வளவு பைபிள் இத்தனை சாப்டர் நான் படிப்பேங்கிறத நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். அப்புறம் இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். அப்புறம் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் ஊழியத்திற்கு ஒதுக்குவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த போதகர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலையிலே தேவ சமூகத்தில் கூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி துதிக்க
ஆண்டவரை ஆராதிக்க, அவரோடு உறவாட தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் எஜமானனே, எங்கள் முதலாளியே, எங்களை படைத்த கடவுளே, எங்களை ரட்சிப்பதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வத்தின் அவதாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சகலத்தையும் அறிந்தவர். எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குறி நிலை, சரீர நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களை பற்றி உமக்கு விவரம் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் சபை நிலைமை, சபை மக்களுடைய நிலைமை, யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறார்களோ அவருடைய மனநிலை, சரீர நிலை எல்லாம் உமக்கு தெரியும். நீர் சர்வ வல்லவர். இவ்வளோ நேரம் துதித்து ஆராதித்து பாடினோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சர்வ வியாபி, ஒரு ஆம்னி பிரசன்ட். யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறார்களோ அங்கே அவருடைய வீடுகளிலே, இருக்கிற இடங்களிலே இயேசுவே நீருடைய பிரசன்னத்தை அனுப்பி அவர்களோடு இடைபடும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை தொடும். இந்த மாதம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தைகளை தியானிக்கும் போது மக்களோடு இடைபடும். டீல் வித் எவ்ரிபடி, பிளஸ் எவ்ரிபடி. நன் ஆஃப் தம் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். லெட் தேர் பி எ டோட்டல் கவரேஜ். இயேசுவே சந்திப்பீராக. சர்வ வியாபியே, சகலத்தையும் அறிந்தவரே, சர்வ வல்லவரே, மக்களை தொடும், மாற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வார்த்தை, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நாளிலே ப்ராஸ்பரிட்டி லைஃப்பை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பான வாழ்க்கை. செழிப்பான வாழ்க்கை. நமது தேசமே என்ன தேசம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், 60% மேற்பட்ட மக்கள் வறுமையிலே வாழ்கிறார்கள் என்று பொதுவாக தேசத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நமது சபையிலும் கூட அநேகமான மக்கள், 80% மக்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர்தான் பரவாயில்லை, நாட் பேட் என்று சொல்ற நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே செழிப்பான வாழ்க்கை என்பதை பற்றி உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் நீங்கள் செழிப்பாய் இருப்பதை விரும்புகிறார். முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். God wants you to have a life of prosperity. செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதை தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழிப்பான் போட்டிருக்குது. பனைமரம் எப்படி செழிக்குதான்? சம்மரில் தான் பனைமரம் செழிக்குது, வின்டரில் இல்லை. சம்மரில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா காஞ்சி வறண்டு போயிருக்குது, மழை பெய்யறதில்லை. ஆனால் இந்த பனைமரம் அந்த காலத்திலையும் உயரமாக வளர்ந்து பனங்காயை காய்த்து அதுக்குள்ள குளிர்ச்சியான உணவை மக்களுக்கு கொடுக்கிறது.
எந்த சூழ்நிலையிலும் தேவ மக்கள் செழிப்பாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்த பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படியானால் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 26, 27, 28 வசனங்களிலே தேவன் மனிதனை படைத்த பிறகு தேவன் அவனுக்கு செய்த வேலை, God blessed them, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாக மனிதனை படைத்த பிறகு தேவன் மனிதனுக்கு செய்த ஒரு செயல் என்ன தெரியுங்களா? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். It is God's will, God's desire that you should have a life of prosperity. It is just opposite to poverty. வறுமைக்கு எதிரான வார்த்தை prosperity. அந்த வறுமையை நீக்கி நீங்கள் ப்ராஸ்பரா இருக்க வேண்டும். ப்ராஸ்பர் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. வளர்வது, முன்னேறுவது, வெற்றி பெறுவது. நான் உங்களுக்கு சொல்வது ப்ராஸ்பரிட்டி, செழிப்புள்ள வாழ்க்கையை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். இதிலே ஒரு ரகசியத்தை கொடுத்திருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றதுக்கும் பாத்திரம் நிரம்புறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம்? அபிஷேகத்தின் மூலம் ஆசீர்வாதம். அதைத்தான் உங்களுக்கு நான் முதலாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். blessing through anointing, அபிஷேகத்தின் மூலம் ஆசீர்வாதம். எசேக்கியேல் புஸ்தகத்திலே 47 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை நீங்கள் பிறகு வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த நதி போகிற இடமெல்லாம் திரளான மீன்கள் இருக்குமாம். அந்த நதி போகிற இடமெல்லாம் திரளான மீன்கள், ஆரோக்கியம் உண்டாகுமாம். அந்த நதி பாயும் இடமெல்லாம் there shall be healing, there shall be healing. அப்புறம் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், அந்த நதியின் இரு கரைகளிலும் ஏராளமான கனி மரங்கள் இருக்குமாம். அந்த கனி மரங்கள் எப்போதும் புது கனியா கொடுத்து கொண்டே இருக்குமா. ஒரே கனி அல்ல, புது கனியா கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அது என்ன நதி? அது என்ன நதி? ஓகே, நான் முதலாவது இங்கேயே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதற்கு மூல மொழியிலே நேரடியாகவே போட்டிருக்குது, யூ அனாயிண்ட் மை ஹெட் வித் a holy spirit என்று தான் போட்டிருக்குது. பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ற வேதாகமத்திலே நேரடியாகவே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இனீர் என் தலையை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். வெறும் எண்ணெய் என்பது வெறும் எண்ணெயை குறிக்கவில்லை. It means the anointing of the Holy Spirit. நீர் என்னை உமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சரி, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது என்றாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? உலகம் முழுவதிலும் இந்த நீங்கள் குத்துச்சண்டை வீரர்கள், மல்யுத்த வீரர்கள் போட்டிக்கு போகும் முன்பதாக தலையிலிருந்து உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக் கொள்வார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? டு ரிஃப்ரெஷ், அப்புறம் டு மேக் தம் ஸ்ட்ராங். அது மாத்திரமல்ல, எதிராளி பிடிச்சா பிடி கொடுக்க முடியாது, தப்பிக்கிறதுக்கு. யூ see that? அந்த மல்யுத்த வீரர்கள் அவங்க மேலே ஏறதுக்கு முன்னாடி தலை பூரா, உடம்பு பூரா எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவான், எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவான். Why? Because to make him fresh, அவனை ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக. நாட் ஓன்லி தட், அவனை எனர்ஜி பண்றதுக்காக. எதிராளி அவனை கேப்சர் பண்ணக்கூடாது, கேப்சர் பண்ண ஈஸியா என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம் என்பதற்காக தான் அப்படி செய்கிறாங்க. இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தலைமையில ஊத்துறார். அது என்ன காரணம் தெரியுங்களா? in order to refresh you,
in order to energize you, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை ஃப்ரெஷ் பண்ணுவதற்காக, சத்துரு உன்னை கேப்சர் பண்ண முடியாதபடிக்கு நீ அவன்கிட்ட ஈஸியா தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எனவே அபிஷேகத்தின் மூலம்தான் ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டு எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? யூ ப்ரே ஃபார் அனாயிண்டிங். ஆண்டவரே என் தலையை பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுங்க? நிரப்புங்க, அபிஷேகம் பண்ணுங்க. நம்ம சபையில் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பெறாதவங்க இருக்கிறாங்க. அதில் கவனம் செலுத்துங்க. அது பரவாயில்லன்னு சிலர் விட்டுட்டீங்க. அது வந்தாலும் பரவாயில்ல, வராட்டி பரவாயில்ல, சில பேர் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க. அப்படி விடாதீங்க. மல்லு கட்டி உபவாசம் போட்டு ஜெபத்தை பண்ணி எப்படியாவது என்ன வாங்கிக்கணும்? அபிஷேகத்தை வாங்கிக்கணும். லியோனார்ட் ரேவன்ஹில் என்ற தேவனுடைய மனிதர் ஒய் ரிவைவல் டாரிஸ் என்ற புஸ்தகத்தில் சொல்லுகிறார், எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எது கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ எண்ணத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே நம்ம அநேகர் அந்த பகுதியில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, தலையில இந்த அபிஷேகம் ஊற்றுறப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த அபிஷேகம் தலையில ஊத்துனா அது அப்படியே தலையெல்லாம் இறங்கி, கண்ணெல்லாம் இறங்கி, காதெல்லாம் போய், மூக்கு வாயெல்லாம் வந்து, என் ஷோல்டரு, என் அங்கி, சங்கீதம் 133 போடுறாரு, அது என் தலையில ஊத்தி என் தாடியில இறங்கி எங்க போதான்? அங்கியிலெல்லாம் இறங்கி வருதான். சரி, அதுக்கு அர்த்தம் என்ன? அபிஷேகம் வரும்போது உன் சிந்தனையிலே அபிஷேகம் தொட்டாகணும். Your brain should be captured by the anointing. Your mindset should be covered with the anointing. உன் சிந்தனையிலே அபிஷேகம் இருக்க வேண்டும். சும்மா கை தட்டுறது, பாடுறது, அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் அல்ல. அபிஷேகம் முதலாவது ஒரு ஆளுடைய சிந்தனையிலே அபிஷேகம். Your mindset should be anointed. அங்கே அபிஷேகம் இறங்கணும். கண்ணில் ஒரு அபிஷேகம் இறங்கணும். கண்ணில் அபிஷேகம், காதில் அபிஷேகம் இறங்கணும். உன் நாவில் அபிஷேகம் இறங்கணும். உன் சரீரத்தில் பூரா அபிஷேகம் இறங்கணும். உன் வஸ்திரத்தில் அபிஷேகம் இறங்கும் போது, இப்போ நீங்கள் என்ன ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் எண்ணெயை ஊற்றிட்டு வந்தேன்னா நம்ம என்னை பார்த்து மேத்யூ பாஸ்டர் என்ன உங்கள் சட்டையெல்லாம் வெறும் எண்ணெயாக இருக்குது, விசிபிளி, ஆமாம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த அனாயிண்டிங் இருக்கும். அந்த அனாயிண்டிங் இருக்கும் உன் வாழ்க்கையிலே. இட் ஷால் பி மேட், எக்ஸ்போஸ்ட், எக்ஸிபிட்டட். இட் ஷால் பி known to all visibly. உன் மேல இருக்கிற அபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்ப்பாங்க, திஸ் மேன் இஸ் an anointed person. இவன் மேல் அபிஷேகம் இருக்கிறது, இவன் அபிஷேகம் பெற்றவன் என்பது ஊரே சொல்லும். அந்த மாதிரி அபிஷேகம் வந்தாகணும். சரி, உங்க சிந்தனையில் அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடும், உங்க கண்ணோட்டமே மாறிடும். ஏன்? உங்க சிந்தனையில் என்ன வந்துருச்சு? அபிஷேகம் வந்துருச்சு. உங்க கண்ணில் அபிஷேகம் வந்துருச்சு. உங்க பார்வையே மாறிடும். உங்க பார்வையே மாறிடும். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அபிஷேகம் செய்கிற வேலை இம்புட்டு வேலை அல்ல. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ டோட்டலி. அப்ரூட் பண்ணிடும், வேரோட சாட்சி ஒன்று முழுசும் மாற்றிடும். யூ ப்ரே ஃபார் அனாயிண்டிங். யூ ப்ரே ஃபார் அனாயிண்டிங். என் சிந்தனையிலே ஒரு மாற்றம் வரும். சிந்தனையிலே அபிஷேகம், என் பார்வையிலே அபிஷேகம். அவர் தன் கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமல் இருக்கிறார். காரணம், அவருடைய கண்கள் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறது. வெளி தோற்றத்தை மாத்திரம் அவர் பார்ப்பதில்லை, அவர் உள்ளே எண்ணங்களை பார்க்கிறார், திட்டங்களை பார்க்கிறார். வெளியே பார்ப்பது மாத்திரமல்ல, நம்மில் அநேகர் வெளி தோற்றத்தை பார்த்து உடனே தீர்ப்பு கொடுத்து விடுவோம். இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் தான் கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமலும் காது கேட்டபடி நியாயம் தீர்ப்பு கொடுக்காமலும் இருக்கிறார். கண்களிலே ஒரு அபிஷேகம் வேண்டும், உங்கள் சிந்தனையிலே ஒரு அபிஷேகம் வேண்டும். There should be an anointing in your perception, perspective. உன்னுடைய கண்ணோட்டத்திலே ஒரு அபிஷேகம் வேண்டும். ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், ஹேர் ட்ரெஸ்ஸர், முடி திருத்துற இடத்திற்கு சலூனுக்கு போறீங்க, அவனுடைய கண்ணோட்டம் எல்லாம் உங்க முடி மேல தான் இருக்கும். His perspective shall be on your hair only.
ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறீங்க, பல் டாக்டர்கிட்ட போறீங்க, அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்க பல்லையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, ஹார்ட் ப்ராப்ளம்னு, அவங்க ஹார்ட்டே செக் பண்ணிட்டு இருப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் பார்க்கிற விதமாக அவன் பார்த்து கொண்டிருப்பான். அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் shall be the perspective of God. அவருடைய பெர்செப்ஷன்ல மாற்றம் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, அவனுடைய கண்ணோட்டத்தில் என்ன இருக்கும்? ஒரு அபிஷேகம் இருக்கும். அவன் காதிலே அபிஷேகம் இருக்கும். எவனாவது எதை சொன்னாலும் அதை கேட்டுட்டு குப்பை தொட்டுமா நிரப்பிட்டு இருக்க மாட்டான். நீ ஏன்டா இது ஏன்ட்ட சொல்ற முதல் கேட்கணும். எவனாவது உன்ட்ட எதை சொன்னா என்ன கேட்கணும்? இது ஏன் என்கிட்ட சொல்ற? நீ என்கிட்ட சொல்றது உண்மையா? முதல்ல சரி, நீ அதை என்கிட்ட சொல்றதுனால உனக்கா எனக்காவது லாபம் இருக்குதா? இது யாருக்காவது நன்மையா இருக்குமா? நம்ம இப்போ உலகம் பூரா இந்த காதாலே கெட்டு போச்சு. சினிமா பாட்டை காட்டு மட்டும் அல்ல, டயலக்க கேட்டு மாத்திரம் அல்ல, கண்ட காரியங்களையும் தொடர்களையும் சினிமாவையும் அவாவ சொல்றதெல்லாம் கேட்டு இந்த காதை குப்பை தொட்டி ஆக்கிட்டோம். ஸ்டாப்னு சொல்ல தெரியணும். எவனா இதா பேச தப்பார், இதெல்லாம் ஏன்ட்டு சொல்லாது, நீ இதையே ஏன்ட்டு சொல்ற? காதுல அபிஷேகம். எங்கெங்க அபிஷேகம் இருக்கணும்? தலையில, சிந்தனையில அபிஷேகம், கண்ணுல அபிஷேகம், காதல் அபிஷேகம். இது வந்துச்சு நிச்சயமா வாயில என்ன வரும்? அபிஷேகம் வரும். இது வந்துச்சுன்னா ஆவியில. ஒரு தேவனுடைய ஊழியரோடு நான் ஒரு காரியத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது தற்செயலா இன்னொரு நபரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருடைய தவறுகளை பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தாரு. ஆரம்பித்த உடனே, வெரி சாரி பாஸ்டர், இந்த இடத்துக்கு நான் போயிருக்க கூடாது, என் அபிஷேகத்தை கரைப்படுத்தி கொண்டு பயமா இருக்குது, இதோட நிப்பாட்டி ஒன்னாரு. ஐ வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட், ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனையிலே அபிஷேகம், கண்களிலே அபிஷேகம், காதிலே அபிஷேகம், என் வாயிலே அபிஷேகம், என் உடம்பெல்லாம் அபிஷேகம். நீங்க அப்படி செய்து பாருங்க, பார்க்கலாம். அனாயிண்டிங்கும் ஆசீர்வாதத்துக்கு என்ன உண்டு? தொடர்பு உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இனி வருங்காலத்தில் எதற்காக அதிகம் ஜெபியுங்கள்? அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். நம்முடைய சபையில மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அபிஷேகத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன உண்டு? தொடர்பு உண்டு. அபிஷேகம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, அடுத்தபடியா பார்க்கலாம். செழிப்புள்ள வாழ்க்கைக்கு அடுத்த ரகசியம் என்ன? What does the Bible say in order to attain a life of prosperity? செழிப்புள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33 மிக தெளிவாக இயேசு சொல்லிவிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், 1-2 மாத்திரம் அல்ல, இவைகள் எல்லாம். அப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, 1 by 1 இல்ல, கூட. All these things shall be added unto you. நீ முதலாவது யாரை தேடணும்? தேவனை தேடணும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. உங்கள் வாழ்க்கையில செழிப்புள்ள வாழ்க்கை வேணும் சொன்னா நீங்கள் முதலாவது தேட வேண்டியது யார? See God. உங்க லைஃப்ல பிரையாரிட்டி லிஸ்ட்ல முதல்ல யார் வரணும்? தேவன் வரணும். எப்பயுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்க வருமானமா, உங்க வேலையா, ஒரு டிரான்ஸ்பரா, வீடு மாத்துறதா, எதை செய்தாலும் சரி. சில ஆட்கள் வீடு மாத்திக்கிட்டு சர்ச்சை விட்டு 20 கிலோமீட்டர் தூரமே உட்காந்துக்குவான். அப்புறம் சொல்லுவான், இன்னைக்கு மழை வந்துச்சு பார்த்தா அதனால சர்ச்சுக்கு வரலன்னுவான். இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அதனால சர்ச்சுக்கு வரலன்னுவான். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எங்க தெரியுமா குடியிருக்க சொன்னாரு? ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி டென்ட் போட சொன்னாரு. ஒய்? பிகாஸ் அவங்க எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு ever available. You should be always ready to come to the tabernacle in order to seek the face of God, in order to worship God. தேவனை ஆராதிக்க, தேவனுடைய முகத்தை தரிசிக்க எப்ப பார்த்தாலும் எங்க வர பழக்கம் இருக்கணும்? ஆமா, எங்க இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்க யார் குடியிருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு தெற்க யார் குடியிருக்கணும்? மேற்க யார் குடியிருக்கணும்? வடக்க யார் குடியிருக்கணும்? எண்ணாமத்தின் புத்தகத்தில் முதல் சில அதிகாரத்தை நீங்க ஒழுங்கா வாசிப்பீர்கள் என்றால் அது தெளிவாயிருக்கும். எதற்காக ஆண்டவர் அப்படி இருக்க சொன்னார் தெரியுமா? தேவனை நீ தேட வேண்டும், தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவ ஜனங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் உங்கள் குடியிருப்பு எவ்வளவு கிட்ட ஆலயத்துக்கு இருக்கணுமோ, ஊழியம் நடக்கிற இடத்துக்கு, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல உன் ஆடுகளை மந்தையின் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையிலே மேய விடு. நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆடை எங்கே மேய்க்கிறாய், அது எங்க இருக்கணும், உன் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையிலே மேய விடு. மேய்ப்பனை விட்டு தூரம் போகாதே. அநேகர் நினைப்பார்கள், அநேகர் சொல்லுவார்கள், கர்த்தர் தான் முக்கியம், சர்ச்சுக்கு போனா நான் மட்டும் வந்துகிட்டே இருப்பேன். அந்த கதெல்லாம் கிடையாது. யூ ஷுட் பி க்ளோசர் டு த பாஸ்டர், யூ ஷுட் பி க்ளோசர் டு த சர்ச். சபைக்கு பக்கத்தில் இருக்கணும், போதகருக்கு பக்கத்தில் இருக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. நான் சொல்றதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல 31 வசனங்கள் இருக்குது. 31 தடவை தேவன் என்ற வார்த்தை வரும். நான் அதை முத படிக்கிறப்ப எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. Each verse has got the word God. தேவன் என்ற வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலும் வருகிறது. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி God conscious இருக்க வேண்டும். என்ன கான்சியஸ்? God conscious. தேவ சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், இந்த அபிஷேகம் வரும்போது என்ன பண்ணுது தெரியுங்களா? உங்க பெர்ஸ்பெக்டிவே மாத்திடுது, உங்க கண்ணோட்டத்தை மாத்திடுது. பார்பர் ஷாப்புக்கு போனா அவ கண்ணோட்டம் முடியல இருக்குது, அப்படிதானே? பல் டாக்டர் கிட்ட போனா அவன் கண்ணோட்டம் பல்லுல இருக்குது. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போனா அவன் கண்ணோட்டம் எதுல இருக்குது? ஹார்ட்ல இருக்குது. ஹோட்டலுக்கு போனா அந்த சப்ளையருடைய கண்ணோட்டம், என்ன சாப்பிடுறீங்க, இட்லி வேணுமா பூரி வேணுமா? இட்லி இல்ல சார், பூரி தீர்ந்து போச்சு, தோசை மாவு தீர்ந்து போச்சு, அவன் கண்ணோட்டம் போற அதுல இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்ணோட்டம் எப்போதும் God's perspective. தேவன் பார்க்கிற வண்ணமா பார்ப்ப, தேவன் வியூ பண்ற வண்ணமா வியூ பண்ணுவ. You will not have a separate opinion apart from the opinion of God. Nowadays I could see people all over saying their own views apart from the view of God. A real child of God will have the view of God. He will not have his own views. அவனுக்கு சொந்த வியூ இருக்காது. அவன் வியூ எல்லாம் என்ன வியூவா இருக்கும்? God's view தான் என் வியூ, God's opinion தான் என் ஒப்பீனியன். அப்படிதான் வாழ்வான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் என்ன? Seek God first. தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எவ்வளவு ஆச்சரியமான வசனம் தெரியுங்களா? என்ன? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு மொழியாக்கம் சொல்லுது, those who trust in the Lord shall be enriched. அவங்க என்ன ஆவாங்களா? பணக்காரனா மாறிடுவானா? தேவனை நம்புகிறவர்களோ என்னவா மாறிடுவாங்களா? பணக்காரனா மாறிடுவாங்களா? அமெரிக்கா தேசத்துக்காரன் தான் பணத்திலேயே டாலர்லயே என்னன்னு போட்டுட்டான்? இன் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டுட்டான். அதனால்தான் அந்த நாடெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. படிச்சுட்டு வேலை இல்லையா, உனக்கு எவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்றான், $300 சம்பளம் கொடுக்குறேன்றான். நம்ம நாட்டில் 2 இட்லி சாப்பிட்டு அதுக்கு வரி கட்டுறான்டா. எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இவன் வல்லரசா அப்புறம் மாறிக்கலாம். நம்ம நாட்டை ஆசீர்வாதமாக நாடாக மாற்ற பாருங்க. கர்த்தர் சண்டை போடுறதுக்கும் நிலாவுக்கு போகிறதுக்கும் இது மேட்டரா? பூமியில் உள்ள மனிதன் பசியும் பட்டியமா கிடக்கிறான். இப்போ நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். நோ நீட் ஃபார் த டால். அல்லேலூயா. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அவன் அமெரிக்காக்கார நிலாவுக்கு ராக்கெட் விட்டு இருக்கிறான். நம்ம நாட்டில் ஏழை மக்கள் 60 கோடி மக்கள் ஏழைகளா வாழ்றாங்க. அதுக்கு செலவு பண்ற பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். வேலை இல்லாத மக்களுக்கு அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இங்கிலாந்துல என்ன கொடுக்குறான்? சம்பளம் கொடுக்குறான். மாதத்துக்கு $300. நல்லா இரு அப்படின்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவன் யாரை நம்பி வாழ்றான்? ஆண்டவரை நம்பி வாழ்றான், தேவனை நம்பி வாழ்றான். இப்போ கூட ரீசெண்டா நான் பார்த்தேன், பார்லிமெண்ட்ல எப்பெல்லாம் ட்ரம்ப் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தை மந்திரி சபையை கூட்டி பேசுறாரோ அப்ப என்ன பண்றாங்க? பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க.
பார்த்தீங்களா? ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. ட்ரம்ப் பதவியேற்பு பிரமாணத்தை அந்த இதை பார்த்துருப்பீங்க. டாக்டர் பெல்லிகிராமுடைய சன் வந்திருந்தாரு. இன்னும் 3-4 பாஸ்டர், ஆப்பிரிக்காலேருந்து ஒரு பாஸ்டர் கூப்பிட்டானு. அவன் சத்தம் போட்டு ஜெபிச்சா பாருங்க. ரொம்ப சொன்ன ஜபத்தில் அவன் தான் ஓவரா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணான். எவ்வளோ அதே ட்ரஸ்ட் இன் காட். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். சைனிகளின் தேவனாய கர்த்தாவே, நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சீயோன் பர்வதம் அசைக்கப்படாமல் இருக்கிறது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எனவே இன்றிலிருந்து உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கட்டும், கர்த்தர் நடத்துவார். எந்த சூழ்நிலையும் நினைங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். கொஞ்சம் கட்டம் பிரச்சனை வந்த உடனே வேற பிளானை பண்ணிவிடாதீங்க. வேற பக்கம் போயிடலாமா, அப்படி செஞ்சு பார்க்கலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, ஜெபம் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலான்னு திருப்பதி போயிட்டு வரான் சில ஆள். பார்த்துருக்கீங்களா? அவன் ஜெபம் பண்ணி பார்த்தான், சர்ச்சைக்கு வந்து பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலன்னு வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறான். அது பண்ணலாமே. நெவர் டூ தட். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு சொல்றான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு இழப்புகள் எல்லாம் போச்சு, ஆனாலும் தேவன் பேர்ல வச்ச நம்பிக்கையை யோபு ஒரு நாளும் இழக்கல. அதுக்காகவே அந்த புஸ்தகம் பைபிள் இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் நான் யாரை நம்பிக்கொண்டிருப்பேன்? தேவனை நம்புவேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை கொன்று போட்டாலும் நம்பி இந்த மாம்சத்திலே இந்த கண்களினால் அவரை நான் காண்பேன் என்று நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்னை சோதித்த பின்பு நான் பொன்றாங்க விளங்குவேன் என்று சொல்லுகிறான். மக்களே, கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை ஆச்சரியம் தெரியுங்களா? faithful person will have a perfect blessing. He will have the fullest blessing. முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வானா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், அறகுறையான ஆசீர்வாதம் அல்ல. In every aspect, in every area of your life, God will bless you. He will bless you in education. He will bless you spiritually. He will bless you financially. In your relationship, He will bless you. உறவுகளிலே ஆசீர்வதிப்பார், குடும்பத்திலே ஆசீர்வதிப்பார், ஹெல்த் எல்லா பகுதியிலும் அவர் ஆசீர்வதிப்பார். காரணம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. எங்க உண்மைன்னா என்ன? இன்டெகிரிட்டி. அதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 17:1 தான் நல்ல உதாரணம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? படிங்க யாராவது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1 என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படியா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப நம்மில பெரும்பாலானவர்கள் மனிதர்கள் பார்வையிலே உண்மையாயிருக்க ட்ரை பண்ணுகிறார்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது ஏதாவது நல்ல காரியம் செய்வதா இருந்தாலும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கப்பா, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருவாங்க. ஐயோ, அவன் ஏதாவது சொல்லுவான், இவன் ஏதாவது சொல்லுவான். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன நீங்க நினைக்கணும்? தேவன் பார்வையில இது சரின்னா நான் செய்வேன். If it is right in the sight of God, I will do this. What people around me say, அது செகண்ட் திங் தான். இவன் எதையாவது சொல்லிட்டு போறான். ஆமா, நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்களேன். இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டார். நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவர் மேல என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இவர் பரிசுத்தவான்னு சொல்றாரு, இவர் ரட்சகர்னு சொல்றாரு, பாவிகளோடும் ஆயக்காரோடும் போய் என்ன பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் சுத்தப்பட மாட்டார், இவர் சரியில்லை, இவர் பைபிள் பிரகாரம் நடக்கல. குறை சொன்னாங்களா இல்லையா? ஆண்டவர் அதை கண்டுகிட்டாரா? அதை கண்டுகொள்ளவே இல்லை. சமாரியா நாட்டுக்கு போறாரு, சமாரியா பெண்ணோடு பேசுறாரு. அக்கார்டிங் டு தி ஜூவிஷ் லா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு டாக் வித் எ சமாரிட்டன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? மற்றவங்க என்ன சொல்றாங்களே பத்தி கவலைப்படு. சீச்சர் கூட வந்து ஏன் அவர்கிட்ட பேசுறேன்னு கேட்கலையா? அது பைபிள் அதுக்குன்னே போட்டிருக்குது. He broke all the traditional laws. அவர் அதெல்லாம் கவலைப்பட்டுக்கவே இல்லை. தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கணும்? உண்மையா. நீங்களும் கூட உங்க லைஃப்ல முதல்ல எதை நினைக்கணும்?
நாம் தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். பி ஃபெய்த்ஃபுல் டு காட் இன் ஹிஸ் சைட். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்னவாயிரு? உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? உங்க இன்டென்ஷன் அவர் பார்ப்பார். உங்க இன்டென்ஷன் அவர் பார்ப்பார். உங்க நோக்கத்தை பார்ப்பார். நான் அரசியல் பேசுறேன்னு நினைச்சிடாதீங்களேன். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப நிறைய அரசியல்வாதிகள்லாம் எங்க போனாலும் இப்படியே கை வச்சுட்டு போறானோ பார்த்திருக்கீங்களா? அப்புறம் இவனா போய் கும்பிடு போடுவான். ஓடி ஓடி கும்பிடு போட்டுட்டு இருப்பான். யாரை பார்த்தாலும் கும்பிடு போட்டுட்டு இருப்பான். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, காமராஜரோ CN அண்ணாதுரை பேரைங்க அண்ணாதுரையோ ஜவஹர்லால் நேருவோ இந்த மாதிரியெல்லாம் கும்பிடெல்லாம் போட்டுட்டு உட்காந்துல்ல. அவ பாட்டு விடுவிடு நடப்பான். மக்கள் ஓடும் பார்த்துங்க பின்னாடி. ஐயா சோத்திரம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்னு யார் ஓடி வருவாங்க? மக்கள் ஓடி வருவாங்க. இவங்க மனிதர்களை பிரியப்படுத்திட்டு இவன் கூட கும்பிடு போட்டுட்டு இருக்கான். நான் சில ஆளை பார்ப்பேன், இவனுக்கு ஏன் இந்த தலைவலி, இவனுக்கு ஏன் இந்த தலைவலி? ஓடி 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 இந்த கையை காரை விட்டு இறங்கி மேடைக்கு போறவர்களும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? கும்பிட்டுட்டே இருக்கிறான். ஏன்? they are trying to please men. மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புறாங்க. real leaders will never do that. நீங்க பார்த்திருப்பீங்க, CN அண்ணாதுரை ஒரு இடத்துல இறங்கி நடந்து ஒரு பாட்டுக்கு போவாருங்க. கும்பிடுற வேலையெல்லாம் கிடையாது, ஓடி வருவாங்க மக்கள். ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் அப்படின்னு. காமராஜர் நடந்து போன ஜனங்கள் என்ன செய்வாங்க? அப்படியே ஓடி வருவாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தா அப்படியே ஓடி வருவாங்க. இப்ப இருக்கிற ஆளு என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான்? இவன் ஓடி ஓடி தெரு தெருவா ஓடி ஓடி என்னைக்கு அரசியல் இறங்கினானோ அன்னையிலேருந்து எல்லாரையும் கும்பிடு போட்டு உட்கார்ந்துருக்கிறான். இதெல்லாம் தேவையே கிடையாது. உண்மையுள்ள மனுஷன் இந்த சைட் ஆஃப் காட், ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையாக இருத்தல். நீங்க எழுத முடிவு பண்ணுங்க, நான் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மை. மை இன்டென்ஷன், வாட் இஸ் மை இன்டென்ஷன்? ஐ வாண்ட் டு ப்ளீஸ் காட், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் காட். என் பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு, என் கண்ணோட்டமே மாறிடுச்சு. ஆமா, ஓகே. நான் ஏற்கனவே இந்த வசந்த பிரசங்கம் வச்சிருக்கிறேன். யோபு 36:11 யோபு 36:11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? அவங்க நாட்களை எப்படி கருத்துவாங்களா? செல்வ வாழ்வாக, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க. அடங்கி சேவிப்பார்கள். ஆனால் எப்படி சேவிக்கணுமா? கொஞ்சம் அடங்குடான்றமில்ல. சில ஆளை பார்த்து, ஆமாம், சில ஆள் அடங்காத ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. வீடுகளிலே அடங்காத பிள்ளைகள், வீடுகளிலே அடங்காத மனைவிகள், வீடுகளிலே அடங்காத கணவன்மார்கள், சபைகளிலே அடங்காத விசுவாசிகள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்கிறது? அடங்கி சேவித்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி கழுவிப்பீர்களாம்? செல்வவான்களாய் கழிப்பீர்கள். அந்த வசனத்தை சொல்லு போடுங்க பாலா. சங்கீத யோபு 36:11 தங்கள் வருஷங்களை தங்கள் நாட்களை எப்படி கழிப்பாங்க? நன்மையாகவும். தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எப்படி சேவிக்கணுமா? அடங்கி சேவிக்கணுமா? சமீபத்தில் ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தேன். அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சகோதரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொல்றார், பாஸ்டர், ஒரு காரை ஒரு டிரைவர் தானே பாஸ்டர் ஓட்டணும். ஆமாம், அந்த காரில் 4 பேருக்கும் டிரைவிங் தெரியலாம். அந்த காரில் 4 பேருக்குமே டிரைவிங், அந்த காரில் உட்காந்து போகிற எல்லாருக்குமே என்ன தெரியலாம்? டிரைவிங் தெரியலாம். மனைவிக்கு டிரைவிங் தெரியலாம், பையனுக்கு டிரைவிங் தெரியலாம். ஆனால் ஓட்டுற ஒருத்தன் தான் ஸ்டேரிங் என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணணும். இவன் இங்கே கடந்துக்கிட்டு இந்த ஸ்டேரிங் எப்படி திருப்புறா, பையங்க கடந்துட்டு ஸ்டேரிங்கை திருப்புறான். என்னால் ஓட்டவே முடியல பாஸ்டர். நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் யாரை என்னத்தை ஓட்டணும்? ஸ்டேரிங்கை ஒருத்தர் தான் ஓட்டணும். 2 பேர் ஸ்டேரிங்கை பிடிச்சா என்ன ஆகும்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பைபிள் பிரகாரம் குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், வகுப்பில், பள்ளிக்கூடத்தில், பிரயாணத்தில் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஸ்டேரிங்க 4 பேரெல்லாம் பிடிச்சி ஓட்ட முடியாது. ஏன்? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்டேரிங்கை பிடிச்சாலும் வம்பு தான். டிரைவிங் ஸ்கூலில் வேணா ஓட்ட கற்றுக் கொடுக்குறவர் தான் கையில் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஞாபகம் இருக்குதா?
நம்ம சபையில் தான் ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், நல்லா ஓட்டிட்டு இருந்தேன் பாஸ்டர், திருச்சி பூரா ஓட்டினேன், ஆனால் பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து ஓட்ட சொன்னப்ப ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அவருக்கு விளங்கலை. என்ன தெரியுமா விளங்கலை? இவர் டிரைவிங் ஸ்கூலுக்குன்னு ஒரு கார் வச்சுருப்பான். அந்த காரில் கற்றுக்கிறவன் மெயின் சீட்டில் உட்காந்துருப்பான், சொல்லிக் கொடுக்குற ஆள் இந்த பக்கம் உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட என்ன இருக்கும் தெரியுங்களா? பிரேக் இருக்கும், கிளட்ச் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவன் நினச்சிக்கிட்டான் திருச்சி சுற்றி ஓட்டி வரப்ப இவன் தான் ஓட்டினான்னு. இவன் கூட யார் கண்ட்ரோல் பண்ணது? கற்றுக் கொடுத்தவன் கண்ட்ரோல் ஓடிட்டு போனான். இப்போ தனியாக விட்டப்ப தடுமாறுறான். அங்கே வேணா இன்னொருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஷேரிங்க 2 பேர் 3 பேர் 4 பேர், பையன் ஒரு தடவை ஸ்டேரிங்கை பிடிக்கிறான், பொண்ணு ஒரு பக்கம் ஸ்டேரிங்கை பிடிக்குது, அம்மா ஒரு பக்கம் ஸ்டேரிங் பிடிக்கிறாங்க, அப்பா கடந்து தடுமாறுறாரு. இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தின்படி நான் தேவனுக்கு அடங்கி சேவிப்பேன். அடங்கி சேவித்தால் உங்கள் நாட்களை சொல்லுங்க எப்படியா நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எப்ப? அடங்கி சேவித்தால். நன்றா, அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். முதல் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் அது என்ன சொல்லுது தெரியுங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அதெல்லாம் நிப்பாட்டிக்கணும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் இந்த வசனத்தை கை கொள்ளாமலே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறான் சில ஆளு. கவனமாக கேட்டுங்க, எந்த வசனத்தை கை கொள்ளாமலே, முதல் வசனத்துக்கு கீழ்ப்படியாமலேயே 2ஆம் வசனத்தை நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், பார் இந்த கதெல்லாம் ஓட்டாது. முதல் வசனத்தை முதல்ல கீழ்ப்படிஞ்சிட்டியா? அங்கே என்னென்ன போட்டுக்குது? துன்மார்க்கன் யாரு? தேவன் அற்றவர்கள், காட்லெஸ் பீப்புள். ரட்சிக்கப்படாதவர்களோட, தேவன் இல்லாத மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வைக்கக்கூடாது. ஹலோனா ஹலோ, குட் மார்னிங்னா குட் மார்னிங், நல்லா இருக்கு, அவ்வளோதான் வச்சுக்கணும். ரொம்பலாம் கூட போகிறேன் வந்தேன் தங்கினேன் அந்த பழக்கம் ஒன்று ஆளை மாற்றிடும், கவுத்துரும். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இந்த காரியம் நடந்துட்டுருக்குது. என்ன காரியம் நடந்துருக்குதுன்னு, ரட்சிக்கப்படாதவரோட ரட்சிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப நெருக்கமாக பழகி அவங்களால் ஈர்க்கப்பட்டு தவறான பாதைக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தை ஜெபத்தில் செலவு பண்ணலாம், வேத வாசிப்பில் செலவு பண்ணலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சாட்சியாக இருக்கலாம். இந்த தேசம் ரட்சிக்கப்படாததற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நாம் சபைதான் காரணம். சபை இருக்க வேண்டியபடி இருக்குமானால் இந்நேரம் ஏராளமான மக்கள் வந்திருப்பார்கள். சபை மக்களும் ஊழியர்களும் நாம் இருக்க வேண்டியபடி இருக்க தவறினதினால்தான் மக்களுடைய வருகை குறைந்து விட்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கவனியுங்கள். 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அப்புறம்தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெறும் தியானம் மட்டும் பண்ணிட்டு போகாதீங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்க. இதன்படி செய்வதற்காக அதை தியானம் பண்ணி கொண்டு வாசிங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துக்கு பிறகு வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு பலம் கொண்டு திடமனதாயிரு? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருப்பதற்கு. அப்புறம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அடுத்த வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு வாயிலையும் சொல்லிட்டே இருக்கணும், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்புறம் இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதுக்கு தியானம் பண்ணணுமா? அதை செய்யும்படிக்கு, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அதை தியானித்து கொண்டிரு. நம்மால் தியானம் மட்டும் பண்றான், ஆனா செய்ய மாட்டேங்கிறான். உங்களை நிறைய பேர் பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு, தியானிக்கிற பழக்கம் உண்டு, ஆனா என்ன பண்றது கிடையாது, அதன்படி செய்யறதில்லை. வசனத்தின் மூலம் செழிப்பு வரும்.
எதன் மூலம் செழிப்பு வரும்? அபிஷேகத்தின் மூலம் செழிப்பு வரும். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேடினால் செழிப்பு வரும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுதனால் செழிப்பு வரும். அடங்கி சேவித்தால் செழிப்பு வரும். அப்புறம் வசனத்தை தியானித்து அதை கை கொள்ளும் போது என்ன வரும்? செழிப்பு வரும். அவனை பற்றி அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தண்ணியை தேடி இவன் போக வேண்டிய அவசியமே இல்லை. he shall be planted by the rivers of waters. தண்ணி பாயிற இடத்துல ஆண்டவர் அவனை நாட்டுவாரா. எப்படி? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் whatsoever he doeth he shall prosper. whatsoever he is doing he shall அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ செழிப்புள்ள வாழ்க்கை எங்க இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. செழிப்புள்ள வாழ்க்கை எங்க இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. prosperity, where is prosperity? It is in the word of God. Where is prosperity? ஒரு சக்கரவர்த்தி இங்கிலாந்துக்கு போயிருந்தப்ப விக்டோரியா மகாராணிகிட்ட ஒரு கேள்வி கேட்டான், உங்க நாடு இவ்வளவு செழிப்பா இருப்பதற்கு என்ன காரணம்னு. அந்த அம்மா உடனே ரூமுக்குள்ள ஓடி வெல்வெட்டில் சுத்தி வச்சிருந்த தன்னுடைய பரிசுத்த வேதாமத்தை எடுத்து வந்து அந்த வெல்வெட்டை எடுத்துட்டு, இந்த பைபிள் தான் காரணம், நாங்கள் செழிப்பா இருப்பதற்கு இதுதான் காரணம், இந்த வேத புத்தகம் தான் காரணம். உங்களுக்கும் இந்த வேத புத்தகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு உங்கள் செழிப்பை நிர்ணயம் பண்ணும். Your prosperity shall be conditioned upon your relationship that you have with the word of God. வேத வசனத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்தபடியா ரோமர் 10:12 வாசிக்கிறோம், ரோமன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். யாரெல்லாம் அவரை தொழுது கொள்றாங்களோ உங்களுக்கு எல்லாம் அவர் என்னவா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள வர்ஷிப். நீங்க எப்படி வர்ஷிப் பண்றீங்க? ஆர்டிஃபிஷியல் வர்ஷிப் பண்ணிடாதீங்க. சபையிலையோ வீட்டில் குடும்ப ஜபத்திலோ தனி ஜபத்திலையோ ஒரு நாளும் ஆர்டிஃபிஷியல் வர்ஷிப் பண்ணிடாதீங்க. எங்கள் ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் உங்கள் எதிர்க்க நிற்கிறார். அவரை பார்த்து உள்ளத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். மேக் ஏ ரியல் வர்ஷிப், a living worship, because our God is a living God. ஜீவனுள்ள தேவன். அவரை பார்த்து சொல்லுங்கள், என் ஆண்டவரே, என் ரட்சகரே, உரிமைக்காரரே. சொல்லுங்க, நீர் தான் என்னுடைய பாஸ். சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய, யூ ஆர் மை பாஸ், யூ ஆர் மை ஓனர். நீ தான் என் ஓனர். யாரையும் ஏதாவது செய்ய சொன்னா என்ன சொல்லுங்க? ஓனரை கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுங்க. எவனா உங்களை வாடா ஹோட்டலுக்கு போகலாம், பிக்னிக் போகலாம், அங்கே போகலாம், குத்தாலம் போகலான்னு சொன்னா என்ன சொல்லணும்? நீ என் ஓனரை கேட்டுட்டு சொல்றேன். ஏன்? டைம் அவர் கொடுத்தது, பணம் மட்டும் அவர் கொடுத்தது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் அஸ்ஸாம் போயிருந்தப்ப டார்ஜிலிங்குக்கும் ஷில்லாங்குக்கும் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தேன். நான் தங்கியிருந்த இடம். அந்த தங்கியிருக்கும் போது அந்த குழுவினர் வந்து சொன்னாங்க, நாளைக்கு டார்ஜிலிங் ஷில்லாங்குக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம், 2 நாள் ஒதுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் டார்ஜிலிங்கையும் ஷில்லாங்கையும் பார்க்க வரல. அவங்க சொன்னாங்க, 2 days மீட்டிங் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், வாங்கன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், ஓனர்கிட்ட கேட்குறேன், ஓனர் ஓகே சொன்னால் வரேன். அல்லேலூயா. நீங்கள் காசு பணம் கொஞ்சம் கையில் சேர்ந்தா ஒரு நாள் லீவ் விட்டா உடனே என்ன பண்ணிடுறீங்க? பையை தூக்கிடுறீங்க. என்னைக்கடா லீவு வரும் அன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம். இன்னைக்கு யாரையாவது நண்பர்களை பார்த்து இயேசு பற்றி சொல்லலாம். இதுவரையிலும் ஆத்துமாதாயம் பண்ணாமல் இருக்கிறோமே, இன்னைக்கு லீவு கிடைச்சிருக்குதே, இயேசு பற்றி 4 பேர்கிட்ட போய் சொல்லலாம் என்று சொல்லி, நாட்கள் பொல்லாதவளாக இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் எந்த விதத்திலாவது என்ன செய்த பாருங்க, மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி டைம். ஏன்? டைம் இஸ் கோல்டு. டைம் இஸ் கோல்டு. ஞாபகத்து ஆராதனைக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு
வேண்டா வெறுப்பில் பழக்க தோஷத்தில் ஆராதிக்கிறது கிடையாது. எப்படி இப்போ கூட பாட்டு பாடினீங்கல்ல, நல்ல பாட்டு. என்ன பாட்டு? சந்தோஷமாயிருங்க என்னதான் நடந்தாலும். எப்படி? என்னதான் ஏது ஒன்றாலும் நடக்கட்டுமே, ஆனால் கர்த்தரை என்ன பண்ணுவேன் நான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும். அந்த அந்த சங்கீதத்தை தாவீது எப்போ பாடினார் தெரியுங்களா? ஆமாம், ஓடி போயிட்டாரு, சொந்த ஊரை விட்டு சவுல் துரத்துறாரு. எங்கேயாவது போய் தஞ்சம் புகுந்து கொள்ளனா ஒரு நாட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த நாட்டு ராஜா இவனை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டான். இவனுக்கு பயம் வந்துச்சு. யாருக்கு? தாவீதுக்கு பயம் வந்துச்சு. என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியல. நாவில் எச்சியை வரவழைச்சு தாடியில் வரவிட்டு என்ன பண்ணுறான்? கொஞ்சம் வேஷம் போட்டு பைத்திய சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறான், கதவை கீறிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆளை கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட விட்டா ராஜா சொல்றான், ஏண்டா என்கிட்ட பைத்தியக்காரன் கம்மின்னு இன்னொரு பைத்தியக்காரனை கொண்டு வந்திருக்கீங்களாடா, வெளியே இவெல்லாம் வரலாமாடான்னு துரத்தி விட்டுட்டான், தப்பிச்சுக்கிட்டான். அன்னைக்கு தான் அந்த பாட்டை பாடுறான். யாரு? தாவீது. என்னன்னு பாடுறான்? கர்த்தரை சொல்லுங்க எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்னதான் நடந்தாலும். சொல்லுங்க, என்னதான் நடந்தாலும். துன்பமா துயரமா கவலையே படாத, சோத்திரம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. உண்மையா ஆராதிச்சு பாருங்க. ரியல் வர்ஷிப், மெக்கானிக்கல் வர்ஷிப் அல்ல, ஆர்டிஃபிஷியல் வர்ஷிப் அல்ல, ஆமா சூப்பர்ஃபிஷியல் வர்ஷிப் அல்ல, மேக் ஏ ரியல் வர்ஷிப். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை, நம்ம சபையில் உள்ள எல்லாரும் என்னைக்கு பணக்காரங்களாக மாறுவாங்க, என்னைக்கு செழிப்பாக மாறுவாங்க. அது அடிக்கடி யோசிக்கிற இந்த மக்களை எப்படியாவது மாற்றணுமே. நான் கூட இன்னைக்கு கூட நினச்சேன், இந்த செய்தியை தொடர்ந்து கொடுக்கலாம், அடிக்கடி இதையே கொடுத்து அப்புறம் நம்ம மேலே முத்திரை போட்டாலும் போட்டுருவாங்க. இவர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரு. என்ன காஸ்பல் ப்ரீச் பண்ணுறாரு? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச் பண்ணுறாரு. அது ஒரு பகுதி தான், எப்பயுமே அதை பேசிட்டு முடியாது, அது ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமா இருப்பதை அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். கடைசி பாயிண்ட், சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. மல்கியா 3:10. சில ஆட்களுக்கு இது பிடிக்கும், சில ஆள் இது தவறுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பைபிள்லேருந்து பல வசனங்கள்லாம் காட்டுவாங்க. எனக்கு ஒரு ஆசை, அவங்களெல்லாம் வர சொல்லி நீங்கள் தசபாகம் கொடுப்பது தேவையில்லை என்பதற்கு என்னென்ன வசனம் சொல்கிறீங்களோ சொல்லுங்க, எனக்கு நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கிறேன். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் பல தடவைகளை பார்த்துருக்கிறேன். தசபாகத்துக்கு விரோதமாக பேசுகிற பிரசங்கமார்களை பார்த்துருக்கிறேன். அவங்க சில வசனங்களை கோட் பண்ணுவாங்க. எனக்கு உடனே தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாமா, இதே வேலையாக போயிடும். அப்புறம் அவன் எனக்கு பதில் சொல்ல, நான் அவனுக்கு இது எனக்கு வேலையா? எவனாவது வந்தால் நான் நேராக பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். இப்போ ஜாய் டிவியில் செய்தி போன பிற்பாடு நிறைய பேர் சில கமெண்ட்ஸு தப்பாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு உங்கள் பதில் என்ன, அதுக்கு உங்கள் பதில் என்ன. எனக்கு ஆசை, யூ கம் அண்ட் டாக் வித் மீ பர்சனலி. இதெல்லாம் நான் ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திருத்துவத்தை பற்றி கேள்வியோ, தசமபாவத்தை பற்றி கேள்வியோ, அந்நிய பாஷை பற்றி கேள்வியோ, சில பிரசங்கர் சபையை வேண்டான்றான், அதெல்லாம் யூடியூப்பில் வருது. பாஸ்டரே வேண்டான்றான் சில ஆள், யூடியூப்பில் வருது. இதை பார்த்துட்டு சில ஆள் சர்ச்சே வேண்டான்னு வீட்டில் உட்காந்துருக்கிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் கேட்டு பிரச்சனை ஆக்கி கொள்ளாதீங்க. உங்களுக்கு ஒன்று ஒரு சபை இருக்குது, உங்களுக்கு ஒன்று கர்த்தர் ஊழியர்களை கொடுத்துருக்கிறாரு. ஒழுங்கா ரெகுலராக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. மல்கியா 3:10 என்ன சொல்லுது? தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்போ நான் என்ன செய்வேன்? வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை மழை பெய்யற மாதிரி பெய்ய வைப்பாராம் ஆசீர்வாதத்தை. அப்புறம் இடம் கொள்ளாம பெய்ய வைப்பாராம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பல கனிகளை. ஒரு கதவு 2 கதவு திறக்க மாட்டாராம். எத்தனை கதவு திறப்பாரா? பல கதவுகளை திறப்பாரா. நம்புறீங்களா? முதல்ல இதை நீங்க அப்படின்னா கரெக்டா ஆண்டவருக்கு 10ல் 1 வருமானத்தை கொடுத்துறீங்களா? இப்போ என்ன சில ஆள் என்னை பிடிக்காது, ஏன்னா தசமபாகத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு. சில ஆள் தசமபாகத்தை பேசாத பிரசங்கார் நல்ல பிரசங்கார்னுவாங்க. நான் சொல்வேன் அவன் சரியான பிரசங்கார் இல்லை. ஏன் தெரியுங்களா? நீங்கள் யாத்திராகமத்தை ஒழுங்காக படித்து பாருங்க. மோசக்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுங்களா? மோசக்கிட்ட ஆண்டவர் ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கு. அவ்வளோ பெரிய மனுஷன், தேவ மனுஷன் மோசே. அவனை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவங்ககிட்ட
ஜனங்கள்கிட்ட கேட்டு அவனை கையை நீட்டி என்ன செய்ய சொல்றாரு? வாங்க சொல்றாரு. கையை நீட்டி. சிலர் பெருமை, நீங்க அதில் போட்டு போயிடுங்க, நான் கையில் வாங்க மாட்டேன். சில ஆள் பார்த்துருக்கீங்களா, காணி கொடுக்குறப்ப இந்த பைபிளில் வச்சுட்டு போங்கன்னுவான். ஏன்னா நீ யாருக்கிட்ட கொடுக்குறியாங்க? அவனும் பைபிளில் தான் வச்சுட்டு போறேன்றான். பைபிளில் மூசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கையை நீட்டி வாங்கன்றாரு, வாங்கன்றாரு. அதனால தசமபாதி பற்றி பேசுறதுல அநேகருக்கு மாற்று கருத்துகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் என்கிட்ட நேரில் வந்து பேசலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் உள்ள வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டேன். புதிய ஏற்பாட்டில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாங்க. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. கலாத்திய நிருபத்தில் சொல்லிட்டாரு, உங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வாரத்தின் முதல் நாள் தோறும் சேர்த்து வையுங்கள் என்று குருந்தி நிருபத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே கொடுப்பதன் மூலம் செழிப்பு. எதன் மூலம் செழிப்பு? அபிஷேகத்தின் மூலம் செழிப்பு, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் மூலம் செழிப்பு. பல காரியங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செழிப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இந்த செய்தியை ஞாபகத்தில் வைத்து இந்த வசனங்களை தியானித்து ஆண்டவருடைய செழிப்பை பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவோம். பல பல ஊழியங்களை விரிவாக்கம் செய்வோம். செழிப்பு வர வர நீங்க என்னத்தை கொண்டு வருவீங்க? சபைக்கு கொண்டு வருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் வளரதான் சபை வளரும். விசுவாசிகள் செழிக்கலன்னா சபை என்ன பண்ணாது? செழிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ரகசியம் எங்க இருக்குது? விசுவாசிகள் செழிப்பா மாறணும். ஆண்டவர் தாமே செழிப்புள்ள வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராக. பாஸ்டர் குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து நடத்தி முடிப்பார்கள். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகத்தின் மூலமாக ஆசீர்வாதம், தேவனை தேடுவதனால் ஆசீர்வாதம், நம்புவதனால் ஆசீர்வாதம், உண்மையாய் இருப்பதினால், அடங்கி சேவிப்பதினால், வேதத்தை நேசிப்பதினால், ஆராதிப்பதினால், கர்த்தருக்கு கொடுப்பதினால் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே ஏதாவது ஒரு பகுதியில் இதில் 7-8 காரியங்கள் பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. ஏதோ 2 காரியத்தை செஞ்சு 3 காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் ஆசீர்வாதம் அதிலே வருவதற்கு சில நேரங்களில் தடையாகும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்திலே பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே அபிஷேகத்திலே நான் நிரம்பி இருக்க வேண்டும், விடாமல் உம்மை நான் தேட வேண்டும், உம்மையே நம்ப வேண்டும், இன்னும் இருக்கிற காரியங்களிலே நான் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும், அடங்கி சேவிக்க, வேதத்தை அதிகமாய் நேசிக்க, ஆராதிக்க, கர்த்தருக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே. கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு
தேசமே பயப்படாதே திருச்சபையே மகிழ்ந்து கலை கூறு ஒரே முறை செழிப்பான புது வாழ்வு தேவரே அருளிடுவார் சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் செழிப்பான புது வாழ்வு தேவரே அருளிடுவார் சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலை கூறு மனதிலே வைப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, தாவீதை அழைத்து தெரிந்து கொண்ட அதே தேவன்தான் எங்கள் திருச்சபை மக்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். அவர் போன அந்த அனுபவத்திலே கர்த்தர் எங்களையும் இந்த மாதத்திலே ஆண்டவரை கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்களும் இந்த மாத நிறைவிலே சொல்ல வேண்டும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, உம்மை தேட முக்கியத்துவம் கொடுக்க, ஆண்டவரே எங்கள் ஜீவனாலெல்லாம் உம்மையே நம்ப, ஆண்டவரே உண்மையாக இருக்க, அடங்கி இருக்க, இரவும் பகலும்படி வேதத்தை நேசிக்க, ஆராதிக்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இந்த மாதத்தை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை மக்களுடைய குடும்பங்களை பாரும். எந்தெந்த பகுதிகளெல்லாம் அற்புதங்கள் தேவையோ அந்தந்த பகுதிகளில் அற்புதங்களை செய்யும். நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தாரும். சுகவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகப்படுத்தும். பொருளாதாரத்தில் நெருக்கடியாக இருக்கிற மக்களுக்கு எல்லா நெருக்கடிகள் மாறுவதாக அப்பா இயேசுவே. பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபை மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே பலவிதமான நன்மைகளை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்திற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக, உம்மை தேட வைப்பீராக. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க, சேவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பாமுக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்கள், ஆராதனைகள், ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையினுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. விசுவாசிகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆன்லைன் ஆராதனையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த மாதத்திலே அற்புதங்கள் நடப்பதாகப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்கள் போதகருக்காக, ஒரு துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, உதவி போதகர்களுக்காக, ஆண்டவர் உதவி ஊழியர்களுக்காக, கேர்சல் லீடர்ஸுக்காக, ஜெப வீரர்களுக்காக, ஆண்டவரே மீடியாவில் இருக்கிறவர்களுக்காக, கொயரில் இருக்கிறவர்களுக்காக, ஆடியோவை கவனிக்கிறவர்களுக்காக, சிறிதும் பெரிதும் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.